2 நாளாகமும் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களின் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. இங்கே நாம் பார்க்கும்போது ஆசாவை குறித்து நாம் பார்க்குறோம். இது என்ன சொன்னால் டீச்சிங் மாதிரி இருக்கும். ஆசாவை நாம் பார்த்துட்டு நம்மளையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ஆசா வாழ்க்கையிலேருந்து நம்மையும் என்ன செய்யணும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வேளையில் நாம் பார்க்கும்போது ஆசா யூத தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். ஆரம்பத்தில் இவன் கர்த்தரை தேடினான். ஆனால் வர வர அவன் நாட்களில் கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் வர வர அவன் கர்த்தரை தேடாதினால் என்னுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எழுச்சியும் வீழ்ச்சியும் ஆசா வாழ்க்கையிலேருந்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் வாசிக்கும்போது 2வது வசனத்தில் 2 நாளாகமும் 14 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே இருக்கிறது 14வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதையும் செய்தான். முதலாவது ஆசா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். ஆசா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு என்ன சொன்ன நன்மையும் செம்மையுமானதை செய்ததினால் கர்த்தர் அந்த ஆசாவை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். மனுஷருக்கு செம்மையானதல்ல, மனுஷருக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு பிரியமானதை அங்கே ஆசா செய்ததினால் ஆசாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ராஜா என்ன சின்ன பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆட்சி செய்த ராஜாக்கள்லாம் நிறைய ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார்கள், சிலர் பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அந்த காலத்தில் அந்த நாட்களில் ஆசாவும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்ட ராஜாக்களில் ஒருவனாய் இருந்தான். பாருங்க, கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறவனாய் இருந்ததை நான் பார்க்குறோம். ஆண்டவரை தேடுகிற ஒரு ராஜாவாக இருந்தான். 2வதாக நான் பார்க்கும்போது நீங்கள் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 14:3 அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. பாருங்க, விக்கிரக தோப்புகளை வெட்டி. இங்கே நான் பார்க்கிறோம் 2வதாக அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான். He removed foreign altars. அங்கே பார்க்கும்போது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு ராஜா அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை என்ன செய்யணும், பலிபீடங்களை அவன் என்ன செய்ய அகற்றினதை பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தில் அகற்றினான், குடும்பத்தை விட்டு அகற்றினான், தேசத்தை யூத தேசத்தை விட்டு அகற்றினதை பார்க்கிறோம். தன் தாயே அங்கே பார்க்கும்போது தன் தாயே அங்கே விக்கிரகத்தை செய்து அதை அகற்றாமல் இருந்தபோது அதை பார்த்த ஆசா ராஜா தன் தாயின்னு கூட பார்க்காம, காம்ப்ரமைஸ் பண்ணாமல், ஃபேமிலின்னு சொல்லி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை அகற்றினதை பார்க்குறோம். தன் தாய் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இல்லை, யார் வைத்திருந்தாலும் பாவம் தவறு தான், பாவம் தான், தேவனுக்கு பிரியமில்லதான்னு சொல்லி அவன் ஆக்ஷன் எடுத்து அவன் நடவடிக்கை எடுத்து அவன் சரி செய்ததை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் அப்படி செய்ததினால் கர்த்தர் அவன் பட்டணங்களை எல்லாம் அவன் கட்டிருக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் 14வது அதிகாரம் 2 நாளாகமும் 14 6வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், முதல்ல அவனுக்கு இப்படி செய்ததினால் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் என்ன செஞ்ச, அவனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நிறைய ராஜாக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லா பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருந்தது, இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ராஜாவுடைய நாட்களில் அவன் கர்த்தரை தேடினதினால் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை அவன் அகற்றினதினால் அவனுடைய நாட்களில் இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் யுத்தம் இல்லாமல் அவனுடைய நாட்களில் இருந்தது, சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் என்ன செய்ய, அவன் நாட்களில்
எப்படி இருந்ததுன்னா 6வது வசனத்துல வாசிக்கும் போது அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடியினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தர் தான் யுத்தம் இல்லாம நம்மளை பண்ணுகிறவர். அது காரணம் இவன் கர்த்தரை தேடினதுனால யுத்தம் இல்லாம இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றினதுனால யுத்தம் இல்லாமல் இருந்தது. அடுத்து பார்க்கும்போது 2வது காரியம், தேசம் அமெரிக்கா இருந்தது என்னபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கட்ட முடியாத பட்டணங்களை கட்டினான். கட்டக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வீடு கட்டப்படாமல் இருக்கலாம், குடும்பம் கட்டப்பட முடியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் கட்டப்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தலைவன், ஒரு ராஜா, ஆளுகை செய்கிறவன், தேசத்துக்கு ஆளுகை செய்கிறவன், தேசத்துக்கு தலைவனாய் இருக்கிறவன், குடும்பத்துக்கு தலைவராய் இருக்கிறவர்கள், நீங்க கர்த்தரை தேடும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகும் போது, அகற்றும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் தருவார். அது மாத்திரமல்ல, யுத்தம் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஒருவேளை குடும்பம் கட்டப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களை கொண்டுதான் கட்டுவார். யாரை கொண்டு கட்டுவார்? கர்த்தரை தேடுகிறவர்களை கொண்டு கட்டப்படாத காரியங்களை கர்த்தர் கட்டுவார். இடிந்து போனதை கர்த்தர் கட்டுவதற்கு வல்லமையுள்ளவர். நெகேமியா கர்த்தரை தேடின ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவன் ஒரு முழு நேர ஊழியக்காரன் அல்ல, அரண்மனையிலே என்ன வேலை செய்கிற ஒரு வேலை பார்க்கிறவன். ஆனாலும் கூட தேசத்தை குறித்த, எருசலேமை குறித்த பாரத்தை குறித்து கேள்விப்பட்டதினால் தேசத்துக்காக அழுதான், புலம்பினான், உபவாசித்தான். அவனை அங்கே கொண்டு போக வைத்தது. யார் தேசத்துக்காக அழுகிறார்களோ, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக புலம்புகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தை கட்டும்படியாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவ மனிதர்கள் என்ன சொன்ன, பணம் படைத்தவர்கள் அல்ல, என்ன செய்யறாங்க பார்க்கும்போது திறமை படைத்தவர்கள் அல்ல, பாரம் உள்ளவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே எருசலேம் தேசத்தில் பார்க்கும்போது எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள், பிரபுக்களில் பெரிய பெரிய கோத்திரத்தில் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டக்கூடிய பாரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், 1400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இந்த நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் அழுதான், துக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தேசத்தினுடைய அலங்கம் இடிபட்டு விட்டது, எருசலேமுடைய அலங்கம் இடிபட்டு விட்டது. ஏறத்தாழ எத்தனையோ கிலோமீட்டர் என்ன சொன்ன நீளமுள்ள அந்த அலங்கம் இடிபட்டு விட்டது. சத்துருக்குள் உள்ளே வந்து விடுவார்கள். பாதுகாப்பு இல்லையே தேசத்துக்கு, தேசத்துல பாதுகாப்பு இல்லையே, எதையோ சத்துரு வந்து தேசத்தை அழித்து விடுவான்கிற அந்த பாரம் நெகேமியாவுக்கு இருந்ததினால் அதற்காக அழுதான், மன்றாடினான். அந்த நெகேமியாவை கொண்டு அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். ஏன்னா பணம், நம்முடைய ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற தேவ மனுஷனுக்கு பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரம் இருந்தால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். பாரம் இருந்தால் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். பாரம் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுப்பார். பாரம் இருக்கிறவர்களுக்கு மனிதனுடைய ஆதரவு உண்டாகும். பாரம் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆதரவு உண்டாகும். பாரம் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜாக்குடைய கண்களிலே ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசா தேவனை தேடினதினால், ஆசா கர்த்தரை தேடினதினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை விட்டு அகற்றினதினால் கர்த்தர் அவனை கொண்டு பட்டணங்களை கட்டினார். உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த ஆசாவை போல கட்ட வேண்டுமானால், கட்டப்படாத பகுதியிலே கட்ட வேண்டுமானால், உங்க குடும்பத்தை கட்ட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை தேடும் போது உங்களை கொண்டு கர்த்தர் கட்டுவார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு, அநேக இடிந்து போன குடும்பங்களை கட்டுவதற்கு, உங்களை என்னையும் பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இந்த ஆசா தன்னுடைய தாய் விக்கிரகத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, தாயை பிரியப்படுத்தணுமேன்னு சொல்லி கூட அவன் என்ன செய்ய விட்டுறாம, அவன் ஈஸியாக எடுத்துக்காம, யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய தேவர்களின் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான் என்று சொல்லி 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சதா, அதெல்லாம் அகற்றினதினால கர்த்தர் அவனை கட்டக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றினார். நீங்கள் அகற்ற வேண்டிய காரியங்களை உங்களுடைய இருதயத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு அகற்றும் போது
கட்டப்படாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கட்டுவதற்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய நாம மையப்பட எதெல்லாம் காரியம் வாய்க்கலையோ அதெல்லாம் காரியம் வாய்க்கும். நீங்கள் விற்கிற காரியங்களையும் அந்நிய காரியங்களையும் உள்ளே வைத்துக்கொண்டு என்னுடைய காரியம் வாய்க்கலைன்னு சொன்னால் வாய்க்காத காரணம் அதை அகற்றாத பட்சத்தில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய மாட்டார். நீங்கள் திரும்ப 6வது வசனத்தில் கீழே வாசிக்கும் போது 14வது அதிகாரம் 2 நாளாகமத்தில் 14 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கீழே 7வது வசனத்தில் அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். பாருங்க, இளைப்பாறுதலை கட்டினான், இளைப்பாறுதல் வந்தது. அடுத்து நீங்க 7வது வசனத்தில் வாசிக்கும் போது காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். நீங்க கடைசியில நீங்க வாசிக்கும் போது அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நிறைய பேருடைய காரியம் ஏன் வாய்க்கல அப்படின்னா அவங்க என்ன செய்யலன்னா கர்த்தருக்கு செம்மையானதை செய்யல. மனுஷருக்கு பிரியமானதை செய்யறாங்க, ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யல. அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அகற்றல. இருதயத்தில் அருவருப்பான அந்நிய காரியங்கள் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. 3வதாக பார்க்கும்போது ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷனாக இருந்தான். கர்த்தரை என்ன செஞ்சானா சார்ந்து கொள்ளுகிற, he relied on God, தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். பாருங்க, பணம் இல்லாதப்ப கர்த்தரை தேடுறது ஈஸி. என்ன நமக்கு பிரச்சனை நேரத்தில் கர்த்தரை தேடுறது ஈஸி. படிப்பு இல்லாமல், திறமை இல்லாமல், எந்த ஒரு காரியம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை தேடுறது ஈஸி, கர்த்தரை சார்ந்து கொள்வது ஈஸி. ஆனால் எல்லா ரிசோர்ஸும் எல்லா காரியங்களும் இருந்த பிறகு கர்த்தரை தேடுறதான் கஷ்டம். நீங்கள் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதே 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இங்கே நான் பார்க்கும்போது இந்த ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியங்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் யுத்தம் செய்வதற்கு, இவனை அழிக்க, இவனுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை அழிக்க, யூத தேசத்து மக்களை அழிப்பதற்காக, இவனுடைய காரியத்தை எல்லாம் கொள்ளையிட்டு போகும்படியாக என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியர் வந்தார்கள். கர்த்தரை தேடின மனுஷன்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அகற்றின மனுஷன்தான். ஆனால் இவனுக்கு விரோதமாய் திரளான ஜனங்கள் வருகிறார்கள், பெருந்திரள் கூட்டம் வருகிறது. ஆனால் கர்த்தர் கைவிடல. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு, கர்த்தரை தேடின மனுஷனுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்து பெரிய வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை எத்தியோப்பியங்கிற சத்துரு வரலாம். நம்முடைய பிள்ளைகளை அழிக்க, குடும்பத்தை அழிக்க, நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும், நம்முடைய குடும்பத்திற்கு எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போக சத்துரு வரலாம். ஆனால் கர்த்தர் சத்துரு வந்தாலும் சத்துருவின் கையில் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க விட மாட்டார். சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் தருவதற்கு வல்லமையுள்ளவர். நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே நான் பார்க்கும்போது எத்தியோப்பியா திரளான ஜனங்கள் வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறானா, நேராக கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தேவனை தேடுகிற மனுஷன் பிரச்சனையில், போராட்டத்தில், தன்னால் சமாளிக்க முடியாத பெரிய பிரச்சனையில் அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவ சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபம் பண்றானா, 11வது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இங்க பாருங்க, ஒரு ராஜாவாய் இருந்தாலும் என்ன சொன்னா, அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். ஏறத்தாழ 5 லட்சம் பேர் அங்கே யுத்தம் செய்கிற ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். எல்லா ரிசோர்ஸ் இருந்தது, எல்லா ஆசீர்வாதம், எல்லா படைபலம்,
பராக்கிரமசாலிகள் இருந்தாலும் கூட பராக்கிரமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல, தனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல, திறமையின் மேல் நம்பிக்கை வைக்கல, அனுபவத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் இருக்கிறது உண்மை, ஆனால் இதை வைத்து என்னுடைய சத்துருக்களை நான் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான், உங்களை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆசா தேவ சமூகத்தில் அங்கே ஜெபிக்கிறதை நான் பார்க்குறோம். ஆசா ஒரு யூத தேசத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் தேவனை சார்ந்து கொள்கிறான். அவனுக்கு எல்லா ரிசோர்ஸ் இருந்தாலும், அவனுக்கு எல்லா உபகரணங்கள் இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அவன் என்ன சொன்ன, தேவனை சார்ந்து கொள்கிறதை பார்க்குறோம். எனக்கு 5 லட்சம் என்ன ராணுவ வீரர்கள் இருக்காங்க, இவங்களை வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லலை. தேவனை சார்ந்து கொண்டான். நமக்கு அனுபவம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்ன சொன்ன பராக்கிரமங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அங்கே பார்க்கும்போது ஆசா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், தேவனை தேடுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படி தேடினதினால் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை, பராக்கிரமத்தை, இராணுவ பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை, என்ன சொன்ன பணம் இருக்கிற அதை சார்ந்து கொள்ளவில்லை, தேவனை சார்ந்து கொண்டான். தேவனை சார்ந்து கொண்டதினால் அவன் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். அவனுக்கு விரோதமாய் வந்த திரளான மகா திரளாய் வந்த அந்த எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு யுத்தங்கள், எத்தியோப்பியர்கள், சத்துருக்கள் வருவார்கள். ஆனால் கர்த்தர் இந்த சூழ்நிலையில் ஆசா ராஜாவை போல கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாய் வந்த அந்த எத்தியோப்பியர்கள் வந்தாலும் அவர்களை கர்த்தர் ஓடி போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவசரப்படல, ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நான் பார்க்கும்போது எல்லாம் இருந்தும் அவன் என்ன தெரியுங்களா, அதன் மேல் அதை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டதை பார்க்கிறோம். அவனுக்கு எல்லாம் இருந்தும் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுத்ததை நான் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தாவீது சின்ன பையன். அவனுடைய தப்பா சொல்றாரு, அப்பா நீ போய் உங்கள் அன்னைங்கெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, பெலிஸ்தர்களுக்கும் என்ன சின்ன இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது, உங்கள் அன்னைங்கெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது அங்கே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே என்ன செய்கிறார்னா, தாவீது போகிறார். தனக்கு முன்னாடி நின்ன ஒரு பெரிய அங்கே அன்னைங்களை பார்க்க போன அந்த கோலியாத், அங்கே தாவீது பெரிய கோலியாத்தை பார்க்குறான். இந்த கோலியாத்தை எல்லாரையும் சவால் விடுறான். ராஜா அதை கேட்டு பயப்படுறான். நிறைய அனுபவம் உள்ளவங்க, மூத்தவங்கெல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் சின்ன வயசுள்ள இந்த தாவீது அதை பார்த்து பயப்படல. அவன் சொல்கிறான், என்ன செய்யறான், நான் இந்த பெலிஸ்தேனை, விருத்தசனம் இல்லாத அந்த பெலிஸ்தனை ஈஸியாக நான் ஜெயிச்சிருவேன். கர்த்தரை சார்ந்து கொண்டு போகிறான். எல்லாரும் ராஜா சொல்கிறா, சவுல் ராஜா உன்னால முடியாது, நீ இளைஞனா இருக்கிற. அங்கே ராஜா அவனை அதைரியப்படுத்தினா, முடியாதுன்னு சொன்னா. தாவீதுடைய அன்னைங்க சொல்கிறாங்க, உன்னால் முடியாதப்பா, நீ கொஞ்சம் ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு எதுக்கு வந்த, எங்களாலேயே முடியல, உன்னால் முடியலையான்னு சொல்லி அவனை தாவீதை திட்டினாங்க. ஆனாலும் கூட சவுல் தன்னுடைய பலத்தை சார்ந்தான். தன்னுடைய பலத்தையும் கோலியாத்தினுடைய பலத்தையும் சார்ந்தது ஒப்பிட்டு பார்த்ததினால் முடியாது என்ற நிலைமைக்கு வந்தான். தன்னுடைய இராணுவத்தினுடைய பலத்தை பார்த்தான், முடியாதுன்னு நினைச்சான். ஆனால் அனுபவம், அவனுடைய பலம், இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனால் தாவீது தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவ பலத்தை சார்ந்து கொண்டு போனதினால் எளிதாக ராஜாவினால் சாதிக்க முடியாததை, ராஜாவினால் ஜெயிக்க முடியாதை, மூத்தவர்களால் ஜெயிக்க முடியாதை, அனுபவம் பெற்ற பட்டயம் வைத்திருக்கிற அந்த அவர்களால் ஜெயிக்க முடியாதை தேவனை சார்ந்து கொண்ட தேவ மனிதர்களால் சாதிக்க முடிந்தது. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய திரள் கூட்டம் இருக்கலாம், நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஆசா மாதிரி சொல்ல, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உங்களை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம்னு சொல்லி அங்கே ஆசா மாதிரி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவதற்கு வல்லமை உள்ளவர். ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே நான் பார்க்கும்போது 12வது வசனத்தில் 14:12 அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு எல்லா உபகரணங்கள் இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனால் இதை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஆசாவுக்கு கொடுத்த வெற்றியை உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவர். 4வதாக பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டுடைய தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டான். நீங்க 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினபடியினால் அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், ஆசா ஜெபம் பண்றான். 2வது அப்படி ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அவனை பலப்படுத்தி ஆலோசனை கொடுக்கறதை பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்ம என்ன செய்யணுங்கிற ஆலோசனை தருவார். ஆண்டவர் நம்ம ராஜாவா இருக்கலாம், படிப்புல ராஜாவா இருக்கலாம், பணத்துல ராஜாவா இருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுறோமா? இப்ப இந்த பணத்தை கொடுத்தது யாரு? ராஜ மேன்மையை கொடுத்தது யாரு? இந்த உயர்வை கொடுத்தது யாரு? கீழே இருந்தவங்களை தூக்கி எடுத்தாரு. அவரை தேட முடியுதா? அவர் சமூகத்தில் ஜெபிக்க முடியுதா? பிரச்சனைன்னு சொல்லி சொன்ன தேவனையும் கூட இருக்கிறவங்க குறை சொல்லாமல் தேவ சமூகத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். நீங்க ஒருவேளை ராஜாவைன்ற எண்ணம் இருக்கலாம், ஆனாலும் ராஜாங்கிற எண்ணங்கிறத மறந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆசாவை போல ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய திரள் கூட்ட ஜனங்களை ஜெயிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயர்வு, இந்த மேன்மையை கொடுத்தது கர்த்தர் தான். அவரை தேடுவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆசாவுக்கு நேரம் இருந்தது, ராஜாவுக்கு நேரம் இருந்தது, கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இருந்தது. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் என்ன ஜெபம் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றாங்க, வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தை கொடுத்தாரே அவர் தான் இந்த நேரத்தை கொடுத்தார். இந்த பணத்தை கொடுத்தாரே, இந்த உயர்வை கொடுத்தாரு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தர் உங்களை ராஜாவா கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த ராஜாவை ஏன் தேடக்கூடாது? அந்த ராஜாவை ஏன் உயர்த்தக்கூடாது? அந்த ராஜாவுக்காக ஏன் வேலை செய்யக்கூடாது? அந்த ராஜாவுக்கு பிரியமானதை ஏன் செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ராஜா கர்த்தரை தேடினான். இன்னைக்கு சாதாரண நிலைமையிலிருந்து ஒரு நல்ல உயர்வுக்கு போகும்போது கர்த்தரை தேடுவதற்கு மனமில்லை, வேதத்தை படிப்பதற்கு மனமில்லை, ஆலயத்திற்கு வருவதற்கு மனமில்லை, வேலைக்கு போவதற்கு மனம் இருக்கிறது, சம்பாதிப்பதற்கு மனம் இருக்கிறது, கர்த்தரை தேடுவதற்கு ஏன் மனம் இல்லை? இந்த ஜீவனை அவர்தானே கொடுத்தாரு. என்னைக்கு உங்க ஜீவன் போயிருக்கும், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ சத்துருக்கள் வந்தார்கள், எத்தனையோ பிசாசு உங்க வியாதியை கொடுத்து அழிக்க நினைச்சான், உபத்தை கொடுத்து அழிக்க நினைச்சான். ஆனா கர்த்தர் பாதுகாத்தாரு. உங்களை கர்த்தர் ராஜாவா உயர்த்தி இருக்கிறாரு, ராஜாத்தியா கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. ஏன் இவரை தேடக்கூடாது? ஹல்லேலூயா. இவரை தேடும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த ராஜாவை தேடும் போது உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார், உங்க சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை அவன் பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். ராஜாவாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தையை கேட்டான். ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆரம்பத்தில் சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க ராஜனா ஆண்டவருடைய வார்த்தை கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஆனால் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள். ஆனால் நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆசா ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், கர்த்தருடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் கட்ட முடியாத சில பகுதிகளை கட்டினார். சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் அவன் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க 15வது அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே 1வது வசனத்தில் அங்கே தீர்க்கதரிசி ஆனானி வருகிறான். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் இறங்கினதப்ப அங்கே போய்
என்ன செய்றானா, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த வசனத்தை நாம் படிக்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், தேவ மனுஷன் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை அங்கே யூத ஜனங்களுக்கும் யூத தேசத்தை ஆளுகிற ராஜாவாகிய ஆசாவுக்கும் வருகிறது. என்ன வருகிறது என்றால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் என்ன சொன்னாங்க, அடுத்து நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில், நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தர் நம்மளை கைவிட்டா அவ்வளவுதான் கஷ்டம். நம்முடைய வாழ்க்கை என்ன நிர்பந்தமான சூழ்நிலைக்கு போயிரும். மனுஷன் கைவிட்டலாம், பரவாயில்ல. அதை கைவிட்டதை பார்த்து மனுஷன் கைவிட்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பாம, கர்த்தர் என் கூட இருக்கிறாரேன்னு சொல்லி கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது, அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். If God is with us, who can be against us? If God is against us, who can be for us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போதுனால அவங்க கையில் விட்டுற மாட்டார். அவங்க கையில் இருந்து ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவர். இதே கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாம, கர்த்தர் நமக்கு விரோதமா வந்துட்டா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா வந்துட்டா, ஊழியத்துக்கு விரோதமா வந்துட்டா, பிள்ளைகளுக்கு விரோதமா வந்துட்டா, 1000 10,000 பேர் உங்க பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் கையிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் படிச்சப்ப எனக்கு ஒரு பெரிய பயம் வந்தது. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் எனக்கு விரோதமாக இருந்தால், விரோதமாக அவர் வந்துட்டார்னா நம்ம பட்சத்தில் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம பட்சத்தில் அவர் இருக்கிறார். யார் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். நம்ம தனியாக இருந்தால் கூட சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், விட்டு விட மாட்டார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை செய்து முடிக்கிற வரையிலும். யோசுவாவை எப்படி கைவிடாம இருந்தார், அதே மாதிரி கைவிட மாட்டார். ஆனா அவர் நம்மளை விட்டு விலகிடக்கூடாது, அவர் நம்மளை தேடாம போயிடக்கூடாது, அவர் சமூகத்தை தேடாம போயிடக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம மனசாட்சி குத்தணும். நான் சில காரியத்தை நான் பேசும்போது, சில காரியத்தை இது பண்ணும்போது என் மனசு குத்தும், என் மனசு வேதனைப்படும். நிறைய பேருடைய மனசு வேதனைப்படலை, மனசாட்சியில் சூடுண்டு கிடக்கிறார்கள், மனசாட்சியில் செத்து போய் கிடக்கிறார்கள். பாவம் என்னன்னு தெரியாமை போல, பாவத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு துணிகரமாய் பேசுவது, துணிகரமாய் நடக்கிறதை நான் பார்க்கிறோம். நல்ல வேளைக்கு நம்ம சபையில் அப்படி இல்லை. வெளியே சில காரியங்களை நான் பார்க்கும்போது வேதனையாக துக்கமாக இருக்கும். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும், உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மை அந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். காரணம் நம்ம கூட இருக்கிறார். ஆனா நம்ம கூட நம்மளை விட்டு அவரே நமக்கு விரோதமா வந்துட்டா, இந்த உலகமே நம்ம பக்கத்தில் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. எந்த வியாதி வந்தாலும் நம்ம என்ன ஆண்டவர் காப்பாற்ற முடியாது. எந்த மனிதன் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. காரணம் நம்ம கூட இல்லை. நம்முடைய கான்சியஸ் சன் கான்சியஸா இருக்கணுமே தவிர சின் கான்சியஸா இருக்கக்கூடாது. குமாரனுடைய அந்த கான்சியஸ் இருக்கணும். இயேசு எனக்குள் இருக்கணும். இந்த இயேசுவை விட்டுறக்கூடாது. இந்த இயேசுவை துக்கப்படுத்தி, இந்த இயேசுவை வேதனைப்படுத்தி நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அப்படி வாழணும்னு நினைச்சா அது எனக்கு கொஞ்ச நாள் அது போயிடும். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனை தேடாமல் வெற்றி பெற்றான், தேவனை சார்ந்து கொள்ளாமல் வெற்றி பெற்றான். அதுக்கு பிறகு வெற்றி பெற்றான். ஆனால் அந்த வெற்றி கர்த்தர் கொடுத்த வெற்றி இல்லை. அதுக்கு பிறகு யுத்தம் வந்தது. இந்த நான் பைபிள் இந்த அதிகாரத்தை நான் படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஆண்டவரே, ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் நம்மை சார்ந்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கலாம், தேவைக்காக ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆசீர்வதித்த பிறகு உம்மை சாராமல் உம்மை தேடாமல் இருந்துடக்கூடாது.
நான் கவனமுள்ளவனாக எச்சரிக்கை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அந்த வேதத்தை படிக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே என்ன செய்யறான்னா, ஆசா ராஜா தேவனை தேடினான், கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். தனக்கு எதிராக எத்தியோப்பியர் வந்தபோது அதையெல்லாம் பார்த்து பயப்படாமல், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் அழைத்தவர் கைவிட மாட்டார், அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது, என்னுடைய தகப்பனாகிய தாவீதோடு கர்த்தர் இருந்தாரு, அந்த சந்ததியில் என்னோடு இருப்பார், என் சந்ததியை கைவிட மாட்டார், என் ராஜ்யத்தை கைவிட மாட்டார், என் ராஜ்யத்தில் சமாதானம் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அதனால அந்த விசுவாசம் கர்த்தர் சமூகத்தில் தேட வைத்தது. அந்த விசுவாசம் தேவனை தேட வைத்தது, ஜெபிக்க வைத்தது. ஆண்டவரே, நீ பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலம் இருக்கிறதோ பலம் இல்லையோ, நீங்க தனியா இருக்கிறீங்களோ தனியா இல்லையோ, பணம் இருக்கிறதோ பணம் இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு ஈஸியான எளிதான காரியம். ஹல்லேலூயா. காரணம், உங்க பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார், உங்க பக்கத்தில் இருக்கிறார். எத்தியோப்பியர் பக்கம் திரள் கூட்டம், ஆனால் கர்த்தர் அவங்க பக்கத்தில் இல்லை. ஆசா பக்கம் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவன் கர்த்தரை தெரிந்ததுனால அவன் பக்கம் இருந்து அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை நிர்மூலம் பண்ணினார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத எப்பயுமே நம்ம உணரணும். உணரலைன்னா நம்ம தேவைக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அதுக்காக ஃபாஸ்டிங் போட்டு சொல்லக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை உணரலைன்னா போய் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவைக்காக நான் போய் ஃபாஸ்டிங்காக ஜெபம் பண்ணுறதில்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவைக்காக ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. என்னுடைய பிரசன்னத்தை நான் உணர முடியல. I cannot live without your hands. ஆண்டவரே, உம்முடைய கரம் இல்லாமல், உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் I cannot live without your presence. I can live without my hands. என்னுடைய கைகள் இல்லாமல், ரெண்டு கை இல்லாமல் வாழ முடியும். கை என்பது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய காரம் எலியாவின் மேல் இருந்ததினால் அந்த எலியாவுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. எலியா சாதாரண உடை அணிந்தவனாய் இருந்தான். அவன் காட்டுக்குள்ள வாழ்கிறவனாய் இருந்தான், தேவனோடு நடக்கிறவனாய் இருந்தான். ஆனால் ராஜா அவனுக்கு விரோதமாய் வந்தான். ராஜாட்ட சவால் வர்றான், நீ போ, கையளவு மேகத்தை பார்க்குற மழை வரப்போகுது, ரதத்தை பூட்டி கொண்டு போன்னு சொன்னப்ப ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். ஆகாப் ராஜா ரதத்தை பூட்டி கொண்டு வேகமாக போகிறான். வேகமாக போய் என்ன செய்கிறானா, வேகமாக போகிறான். நமக்கு ஆலோசனை சொன்னானே, நமக்கு உதவி சொன்னானே, நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த எலியா தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி ரதத்தில் உட்காந்துக்கப்பான்னு சொல்லி உட்கார வைக்காம இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அவன் காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு கைகள் விட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, ராஜாவே, ஆகாப் ராஜாவே, உன் நாட்கள் கொஞ்சம் தான், நீ அவனை அழைக்கல, நான் தான் எலியாவை அழைச்சேன், நான் தான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். நீ கைவிட்டாலும் ஒரு ரதத்தில் ஏற்றலைனாலும் நான் அவனை ரதத்தில் ஏற்றுவேன். உனக்கு முன்னாடி அவன் வருவான். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி அவன் வருவான். யார் உங்களுக்கு முன்னாடி சவால் விட்டாங்களோ, யார் உங்களை விட்டு போறாங்களோ, அவமதிச்சாங்களோ, உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து, படிப்பை பார்த்து, குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு முன்னாடி ஓடுவதற்கு பலன் ஆண்டவர் தருவார். அவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார்னா, ஆகாப் ராஜா என்ன சொன்னா, அவன் முன்னாடி போறான், ரதத்துல போறான், கிங் சாரியட்ல போறான். ஆனா எலியா தீர்க்கதரிசிக்கு எந்த ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, ரதம் இல்லை, ஒன்று இருந்துச்சு, தேவக்கரம் இருந்தது. The presence of God with the prophet of எலிசாவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. அந்த கரம் ரதத்திற்கு முன்பதாக ஓட வைத்தது. தேவனுடைய கரம் தேவனுடைய பிள்ளைகள் மேல், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல் இருக்குமானால் உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை விட, பிரைம் மினிஸ்டரை விட, பிரசிடென்ட்டை விட, அமெரிக்க பிரசிடென்ட் விட வேகமாய் ஓடக்கூடிய பலன் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்யக்கூடிய பிசினஸை காட்டிலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்க அந்த அவங்க செய்கிற வேலை, அவங்க செய்கிற அந்த காரியம் மற்றவங்களை காட்டிலும் மேலே உயர்த்தப்படுவாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இறக்கி விட்டது மாதிரி இருக்கலாம், இப்போ ஒருவேளை அவமதிக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம், இப்போ ஒருவேளை நம்ம ஆலோசனை சொன்ன இப்படிலாம் உதவி செஞ்சோமே, கைவிட்டு போயிட்டானே,
அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அவனை விட முந்தி ஓடுவதற்கான பலனை கர்த்தர் தருவார். அவனை விட முந்தி ஓடுவதற்கான அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். அழைத்தவர் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், மனுஷன் உண்மையுள்ளவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் நம்ம நன்மை செஞ்சாலும், அவன் ராஜா எலியாவுக்கு நன்மை செஞ்சான், ஆனால் ராஜா மறந்துட்டான். ஆனால் நன்மையை பார்த்து நன்மை செய்ய சொன்னார் பாருங்க கர்த்தர், அவர் மறக்கலை. வசனம் சொன்னார். வசனம் சொல்லுது, என்னது ஒரு வசனம் இருக்குது, நீ நன்மை செய்ய திராணி இருக்கும்போதே நன்மை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் போகாது. அப்படின்னா நன்மைங்கிறது தான தர்மம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இயேசுவை பற்றி சொல்கிறதே ஒரு நன்மை. வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்லா என்ன சொன்ன, என் மேலே அபிஷேகம் இருக்குது அபிஷேகம்னு சொல்லி ராத்திரி பகலும் நான் சொன்ன தூங்கிக்கிட்டு இல்லை. அவர் ஒரு கிராமங்கள் தோறும் போனார். கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை சொன்னார். He preached the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். வியாதிகளை சுகமாக்கினார். அவருக்கு தெரியும், 3 வருஷம் தான் எனக்கு இருக்கிறது, என்னுடைய வேலை, என்னுடைய அசைன்மெண்ட், என்னுடைய ஒர்க்கு 3 வருஷம் இருக்குது. பரிசையனை பற்றி கவலைப்பட மாட்டேன், எந்த சதிசையனை பற்றி கவலைப்பட மாட்டேன், எந்த மதவாதிகள் ரிலிஜியஸை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் கர்த்தர் மாத்திரம் அவர் கொடுத்திருக்க வேலை முக்கியம். அந்த வேலையில் கவனமாக இருப்பேன்னு சொல்லி 3 வருஷத்தில் தேவனுடைய வேலையை செய்து முடித்ததை நான் பார்க்குறோம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்தவர்கள், இப்போ நன்மை ஒருத்தர் 10 பேர் வந்தாங்க, குஷ்ரோகிகள் 9 பேர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோம், கர்த்தர் நன்மை செஞ்சார். ஆண்டவருக்கு மகிமை. அந்த கேரக்டர், அந்த காட்ஸ் என்னன்னா கேரக்டர், காட் கைண்ட் ஆஃப் கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம் நமக்கு வரணும். அவங்க உதவி செய்கிறாங்களா, உதவி செய்யலாம், அவமதிக்கிறாங்களா, அவமதிச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய கேரக்டரை நான் மாற்ற மாட்டேன். நான் உதவி செய்கிறத மறக்க மாட்டேன். நான் அவங்க சத்தியம் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் சத்தியம் சொல்லுவேன், என் சுவிசேஷத்தை சொல்லுவேன். கட்டுகள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும், ஒருவேளை என்ன சொன்ன இதெல்லாம் இருந்தாலும் சுவிசேஷத்தை சொல்றதை நான் விட மாட்டேன்னு சொல்லி பவுல் சொன்னது மாதிரி நீங்கள் நானும் நன்மை செய்கிறவங்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது இங்கே என்ன செய்கிறேன்னா, தேவனுடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் வேகமாய் ஓடுவதற்கான பலனை அந்த கரம் அவனை பலப்படுத்தினது. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே நான் ஒரு ட்ரெஸ்ஸோடு வாழ முடியும், தெருவில் பிளாட்ஃபார்மில் வாழ முடியும், ஆனால் உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் வாழ முடியாது. ஐ கேனாட் ப்ரீச் வித்தவுட் யுவர் பிரசன்ஸ். உங்க பிரசன்னம் இல்லாமல் நான் ஆராதிக்க முடியாது. ஏன்னா தான் நான் இங்க ப்ளே பண்ணிட்டு ஏதோ ஒன்று ப்ளே கிரவுண்ட்ல ஆடிட்டு இங்க இருக்க முடியாது. திஸ் இஸ் எ பேட்டில் கிரவுண்ட். இது ஒரு யுத்த களம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ ஒரு யாருடைய பிரசங்கத்தை அடிச்சு வருவதல்ல. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். நீங்க இரக்கம் செய்வீராக, நீங்க பேசுவீராக, நீங்க தொடுவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தரை சார்ந்து வருகிறோம். கர்த்தர் திருக்கிருபையை தருகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். எத்தனை பேர் மாறாமல் இருக்கிறீர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாற்றும். என்னுடைய வார்த்தை மாற்றாது, தேவனுடைய வார்த்தை மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசா ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனாய் இருந்ததினால், ஒரு ராஜாவை இருந்ததினால் அவன் கர்த்தரை தேடினான். ஒரு தலைவன், தேசத்துக்கு ஆளுகிற தலைவன் கர்த்தரை தேடினான். விக்கிரகத்தை ஆராதிக்கல, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை ஈடுபடல. குடும்பத்துக்கு தலைவிகளாய் இருப்பவர்கள் தேவனை தேடுவதற்கு நேரம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு உங்க இருதயத்தை விட்டு அகற்றி இருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய பலிபீடங்களை உங்க இருதயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு அகற்றி இருக்கிறீர்களா? He removed foreign altars. தன் அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அகற்றினான். இது யாருக்கோ பலிபீடம் இல்லை, நம்ம அதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பலிபீடத்தின் மேல் கோபம் வந்ததினால் அகற்றினான். என் தாயே ஆசாவுடைய தாயை பலிபீடத்தை வச்சிருந்தாலும், விக்கிரகத்தை வச்சாலும் என் தாயின்னு விட்டு வைக்க மாட்டேன். அந்த விக்கிரகத்தை விட்டுற மாட்டேன். என் தாய் கோவிச்சுக்குவான் இல்லை, என் குடும்பத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் ஆக்ஷன் எடுத்தான், நடவடிக்கை எடுத்தான். கர்த்தர் அதனுடைய வைராக்கியத்தை பார்த்தார். கர்த்தர் ஆசாவை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருடைய வார்த்தை அவன் ஜெபம் பண்ணப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரங்க மூலமாக வந்தது. அவன் வேதனையோடு ஜெபம் பண்ணுறான். எங்கே இருக்கிற ஊழியக்காரருக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. ஆனால் நீ கிட்ட சொல்கிறாரு தீர்க்கதரிசியை, நீ போய் ராஜா ஆசாட்ட போய் பேசு, சோர்ந்து போயிருக்கிறான், ஆனால் என்னை சார்ந்திருக்கிறான், என்னை தேடுறவன், நீ போய் அவனை பலப்படுத்து, வார்த்தையை சொல்லுன்னு சொல்லப்ப வார்த்தையை கொடுத்து அங்கே அனுப்புகிறதை நான் பார்க்குறோம். அங்கே வார்த்தையை கொடுக்கும்போது என்ன நடக்க தெரியுங்களா? அவனை திடன் கொள்ள வைத்தது. வார்த்தை கேட்டபோது நீங்கள் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்மை திடன் கொள்ள செய்யும். நீங்க 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதியத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு தேவனுடைய வார்த்தை நம்மை திடன் கொள்ள செய்யும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை பலன் கொள்ள செய்யும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக அடுத்த வசனம் இருக்கிறது. அங்கே அவன் திடன் கொண்டான். he took our courageous. அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. இந்த தைரியம் நீங்க அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போய்விட்டார். அப்ப ஒரு காலத்துல பயந்தாங்கொழியாய் பேதுரு யோவான் இருந்தாங்க. எனக்கு இயேசுவை யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க. தேவனுடைய ஆவியானவர் அந்த பவுலை நிரப்பினதுக்கு பிறகு பவுல் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். பவுல் படித்தவன் அல்ல, பவுல் ஏதோ திறமைசாலி அல்ல, ஆனால் தைரியசாலியும் அல்ல. வேலையில் வேணா அவன் மீன் பிடிக்கிறத தைரியசாலியாக இருக்கலாம், கடலை இறங்கி ராத்திரியும் மீன் பிடிக்கிறது அனுபவம் உள்ளவனாக இருக்கலாம், திறமை உள்ளவனாக இருக்கலாம், தைரியம் உள்ளவனாக இருக்கலாம், கடலை பார்த்து பயப்படாமல் தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு சொன்னபோது அவனுக்குள்ள பயந்தான், தைரியம் இழந்து விட்டான், ஒரு கோழையை போல இருந்தான். என்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணானோ, ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் ஆசாவை போல கர்த்தரை தேடினானோ, பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவை நிரப்பினார். அந்த பேதுருவின் மேல் தேவ அபிஷேகம் இறங்கி இப்பொழுது முன்னாடி இருந்த பேதுரு அல்ல, இப்பொழுது தைரியமாய் நிற்கிற பேதுரு, தைரியமாய் நின்று பிரசங்கிக்கிற பேதுரு. ஹல்லேலூயா. இந்த தைரியம் எங்கே வந்தது? அபிஷேகத்தின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வந்தது. பயந்து இருந்த ஆசாவுக்கு வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுங்களா? தேவனுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவனுக்கு பேசினதுக்கு பிறகு அவனுக்குள்ள திடன் கொண்டான். நம்மளை ஆத்துமாவில் திடன் கொள்ள வைக்கிறது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அடுத்து நாம் வாசிக்கும் மனுஷனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது. 4 பேர்கிட்ட என்ன செய்வாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க இது என்னாச்சு அதை கேட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. குழப்பவாதிகள். ஆண்டவருக்கு உங்களை சொல்லலை, அரசியல்வாதிகள் மாதிரி குழப்பவாதிகள் சொல்ல. 4 பேர்ட்ட இது என்ன டூ மணி புக்ஸ் ஸ்பாயில் தி சூப். நிறைய புக்கு படிச்சு நீங்கள் என்ன சொன்னா சூப்பு செய்யலாம் நினச்சா அந்த சூப்பாக இருக்காது, அது வேறு மாதிரி போயிடும். இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு, இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு, இந்த சூப்பு செய்யலாம், அது சூப்பாக இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். டூ மணி புக்ஸ் ஸ்பாயில் தி சூப். அதனால் நிறைய பேருடையதே வேணாம். ஆண்டவருக்கு மகிமை. அவர் எல்லாருடைய ஆலோசனை கேட்காதீங்க. ஒரு தேவ மனுஷனுடைய, அந்த மனுஷன் தேவ மனுஷனாக இருக்குமானால் அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை நம்மை பலன் கொள்ள வைக்கும், திடன் கொள்ள வைக்கும். ஆலோசனை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை நம்மை சரி செய்ய வைக்கிற தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கும்போது அவன் தேவனுடைய வார்த்தை ஜெபித்த போது தேவனுடைய ஊழியக்காரன் அனுப்பி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்ல, நான் ராஜா, எனக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லலை. நீ ராஜாவாக இருந்தாலும் உனக்கும் தேவ மனுஷன் வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும். சாலமோன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், பதறான். என்ன சொல்ற தெரியுங்களா? ஐயோ, என் போதகரின் சொல்லை நான் கேட்கலையே, ஐயோ என்னை நடத்துறவுடைய சொல்லை கேட்கலையே. என்னுடைய தாவீதுடைய ராஜ்யத்தை காட்டணும், ஆலயத்தை கட்டினது உண்மைதான், என்னுடைய நாட்களில் சமாதானம் இருந்தது உண்மைதான். ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கேட்கலையே, என் போதகரின் வார்த்தையை கேட்கல என்று புலம்புகிறான், அழுகிறான். அதுக்கு பிறகு கேட்காததினால் அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விட்டது. அநேகருக்கு ஆலோசனை சொன்னவன், நீதிமொழி எழுதினவன், பிரசங்கி எழுதவன், அவனுடைய வாழ்க்கை தடம்புறப்பட்டு போய்விட்டது. காரணம், தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்கல. அவன் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருந்தால், கர்த்தர் பொருத்தனையின் புத்திரன் என்று சொல்லி சாலமோனை வளர்த்திருந்தார். ஆனால் அந்த பொருத்தினனின் புத்திரனோ அவன் திக்கற்றவனாக அவனுடைய பெண்கள் வழி போவதற்கு இருதயத்தை அவன் கரைப்படுத்தினவனாய் வாழ்ந்தான்.
நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாச பட்டியலில் எல்லாருடைய பேர் இருந்தது, ஆனால் சாலமோனுடைய பேர் இல்லை. ஆலயத்தை கட்டினவன் பேர் இல்லை, ஆலயத்துக்கு ஆசீர்வாதம் இருந்தவனுடைய பேர் இல்லை, நீதிமன்களுடைய பேரில் நீதிமொழிகள் எழுதினவன், பிரசங்கி உன்னத பாட்டு எழுதினவன், அவன் பேர் இல்லை. விசுவாச பட்டியல இல்லை. அவள் தாய் ஒரு பொருத்தனையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்திருந்தாள். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் இருந்தவன் ஒரு போதவனுடைய வார்த்தையை கேட்காததினால் அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிட்டது. விக்கிரகத்தை வணங்குகிறவனா மாறிவிட்டான். தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுக்காக வைராக்கியம் இருந்தவன் தன்னுடைய தகப்பனை போல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் பார்க்கும்போது அங்கே நான் வாசிக்காங்க சொன்னா தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு பலன் வரும். அங்கே பார்க்கும்போது ஒரு ராஜா தேவனுடைய வார்த்தை, நான் ராஜா அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லலை. ராஜாவாக இருந்தாலும் எனக்கும் தேவ மனுஷனுடைய ஆலோசனை வேணும், எனக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசனுடைய ஆலோசனை வேணும்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டான். அடுத்து பார்க்கும்போது நீங்கள் அங்கே வசனம் இருக்குது, வார்த்தை கேட்டான், திடங்களை வைத்தது, யூதயா முழுவதில் விக்கிரகத்தை அகற்றினான். ஏன்னா அடுத்து பார்க்கும்போது புதுப்பித்து கொள்ள முடிச்சு. தேவனுடைய வார்த்தை கேட்டப்ப அவன் என்ன செஞ்சான்? புதுப்பித்து கொண்டான். அவன் வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டான், சரிபடுத்தி கொண்டான். சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அன்பாவே சில நேரத்தில் இருக்காது. இயேசு வந்து சில நேரத்தில் அன்பா வசனம், அன்பான வார்த்தைகள் இருக்கு, ஆலோசனை இருக்கு, கட்டளையாக இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வார்த்தைகளும் இதில் இருக்கு. அதனால தான் படிக்கணும், அதனால தான் இந்த வசனத்தை கேட்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லி சீக்கிரத்தில் முடிக்கிறேன். நீங்கள் வாசிக்கும் போது வீட்டை சரிபடுத்தினான். 16வது வசனத்தில் தன் தாயின்னு கூட பார்க்காம 16வது வசனம் வாசிப்போம். 15வது அதிகாரம் 16ல் தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாக்காளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலைக்கு போட்டு பாருங்க, பொசிஷனவே அவன் அருவருப்பான காரியத்தை செஞ்சதுனால என் தாய் என் தகப்பன் அப்படின்னு பார்க்கவே இல்லை, ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தான். இதுதான் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்றவன் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்ச்சில் 1 லட்சம் கொடுக்குறவங்களா இருந்தாங்க, மாதம் 1 லட்சம் தவற சுட்டி காண்பித்தோம், போய்விட்டார்கள். தனியாக போய்த்தான் சொன்னோம், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னு போய்விட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். மாதம் 1 லட்சம் கொடுக்குறவங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தையில் நிற்பமே தவிர யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய பெற்றோரோ, எங்கள் சொந்தக்காரங்களோ யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு இது என்ன செய்ய, இது காம்ப்ரமைஸ் பண்ணுற இடம் இல்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் தாயாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கணும், தந்தையாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும், பிள்ளையாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும். யாராக இருந்தாலும் எனக்கு என்ன, கர்த்தர் அழைத்தார், அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவர், அவர் பணத்தை தருவார். அவர் என்ன சொன்ன, பணத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா அதில் ஒரு நாளில் போயிடும். சவுல் காட் கான்சியஸ் இல்லாமல் பீப்புள் கான்சியஸாக இருந்தான். ஜனங்க தீர்க்கதரிசி வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். பார்த்ததுமே அவன் என்ன செஞ்சான், அவன் பலியிடுறதுக்கு அவன் துணிச்சிட்டான். தீர்க்கதரிசி சாமியில் இருந்து கேட்குறாரு, ஏப்பா காத்திருக்கலையே, என்னாச்சு? இல்லை தேவ மனுஷனே, இவனை வர வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் என்னாச்சு தெரியுமா, ஏன்னா எல்லாம் ஜனங்கள் போய் சிதறப்பட்டு போகிறாங்கன்னு பார்த்தேன். ஜனங்கள்லாம் என்னை விட்டு விலக போகிறத பார்த்ததுமே என்ன செய்ய, நான் பலியிட்டேன். இவனுடைய கவனம் ஜனங்களை பிரியப்படுத்துவதிலையும் ஜனங்களை கூட்டம் சேர்த்து ஜனங்களை கவர்றதுல தான் கவனம் இருந்துச்சு. தேவனை பிரியப்படுத்துறதுல இவனுக்கு கவனம் இல்லை. அதுக்கு பிறகு அவனுடைய அரசாட்சி முடிந்து விட்டது. ஆண்டவர் அவனை கொண்டு கை வைத்திருந்த திட்டம் போய்விட்டது. அவன் ஆண்டவர் அவனை வைத்திருந்த நோக்கம் போய்விட்டது. ஏறத்தாழ நீங்க யாத்திராமத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து வர்றாங்க, அமலேக்கியர்கள் வந்து இடைமறிக்கிறாங்க, நாங்கள் வழி தர மாட்டோம், முன்னேறி போக விட மாட்டோம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவறிக்கிறாங்க. யாத்திராமத்தில் இது எழுதியிருக்கிறது. இது சாமுவேல் காலத்தில் ஏறத்தாழ 400 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அமலேக்கியர் உன்னுடைய ஜனங்கள் வரும்போது வழிமறிச்சதை நான் மனசில் வச்சிருக்கிறப்பா. என் ஜனங்கள் வரும்போது வழிமறிச்சாங்க, பிரச்சனை பண்ணாங்க, என் மனசில் வச்சிருக்கிறேன். இவங்களாம் மறந்துட்டாங்க,
ஆனால் கத்தர் மறக்கல. 500 வருஷம் ஆனாலும் மனசில் வச்சிருக்கிறாரு. மனசில் வச்சு சொல்கிறாரு, இந்த அமலேக்கியரையும் ராஜா முதல் சிறு பிள்ளை ஆடு மாடை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கொண்டு 500 வருஷமா செய்ய முடியாத காரியத்தை ஒரு வாய்ப்பார சவுல்கிட்ட கொடுத்தார். ஆனால் இவன் என்ன செஞ்சா தெரியுமா? ராஜாவை உயிரோட கொண்டு வந்துட்டான். ஆடு மாடு முதல் தரமானதெல்லாம் உயிரோட பிடிச்சிட்டான். சாமியில் இருந்து கேட்குறாரு, இந்த என்ன சொன்னார், என் காதுகளில் பற சத்தம் என்ன? ஆடு மாடு சத்தம் கேட்குது, இறைச்சல் கேட்குது. இல்லை என்ன சொன்னா, அது வந்து தேவனுக்காக பழிகிறதுக்கு வச்சுக்கிறோம். சமாளிக்கிறான். சமாளிப்பு நடக்காது தேவ மனுஷன்ட்ட. உங்க சமாளிப்பு நடக்காது, தேவன்ட்ட நடக்காது. மனுஷன்ட்ட நடக்கலாம், தேவன்ட்ட நடக்காது. என்னுடைய சமாளிப்பு தேவன்ட்ட நடக்காது. அதனால தான் யாக்கோப்பிட்ட கேட்கிறார், யாக்கோப்பு உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொன்னப்ப இவன் சமாளிக்கல, உண்மையை ஒத்துக்கிட்டான். யாக்கோப்புன்னு சொல்லி யாக்கோப்புன்னு சொல்றான், நான் திருட ஆண்டவர், நான் தந்திரவாதி ஆண்டவர், நான் மோசமான ஆள் ஆண்டவர். அவன் சமாளிக்கல. பரவாயில்லப்பா, நீ திருடனா இருந்தாலும் உங்க அண்ணனை ஏமாத்துறவனா இருந்தாலும் நீ ஒத்துக்கிட்டே இல்ல, உன்னை இனிமேல் யாக்கோப்பு இல்ல, உன் பேர் இஸ்ரவேல். சிலர் அக்செப்ட் பண்றது இல்ல, சமாளிக்காது. தேவ சமூகத்தில் உங்க சமாளிப்பு நடக்காது. என்னுடைய சமாளிப்பு நடக்காது. தேவ சமூகம் தேவன்னு பார்க்கிற நம்மளை பார்க்கறது நிர்வாணமாய் பார்க்கிறார், நம்ம இதயத்தில் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் பார்க்கும்போது என்ன செய்யறார்னா, அவன் தாயின்னு கூட பார்க்காம அவன் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தான். சில காரியங்களில் என் குடும்பத்தாரும் கூட நான் பார்க்காம ஆக்ஷன் எடுத்திருக்கோம், யாரும் கூட பார்க்காம நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்குன்னா செய்யாதேன்னு சொல்லியிருப்போம், ஆனால் சில நேரத்தில் கொடுத்து சரி இப்போ மாறுவாங்கன்னு சில நேரத்தில் செய்வோம். சில நேரத்தில் செய்வோம், இதை இப்போனாச்சும் மாறுவாங்களான்னு பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு டைம் இருக்குது, மாறலை. ஏன்னா சொன்ன யார் தாயாக இருந்தாலும் பார்க்கறதில்ல. will take the position from you like Asa mothers. ஏன்னா அங்கே பார்க்கும்போது ஆசாட்ட இருந்து அவனுடைய தாயிட்ட இருந்த அந்த இதை ராசாத்தியா இல்லாதபடி அதுலேருந்து எடுத்து போட்டான்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமம் போடுவதாக. நடவடிக்கை எடுக்கிறதில் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கிறதில் என்ன சொன்ன வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அடுத்து நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான். அடுத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணான். வாசிப்போம், வாசிங்க. 10 மணி ஆயிடுச்சு, நீங்கள் வாசிங்க. எந்த 18வது அதிகாரத்தில் 15வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் நேர்ந்து கொண்டதை, பொருத்தனை பண்ணினதை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணினதை செலுத்தினான். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தனை பண்ணதை மறந்துட்டீங்களா? ஆனால் தேவன் மறக்கலை. ஆனால் தேவன் பொருத்தனை பண்ணதுனால தண்டிச்சிருவாரா? தண்டிக்கவலாம் மாட்டார். ஆண்டவருக்கு மைமுண்டா, அதனால் பரவாயில்ல பாஸ்டர், ஆனால் நம்ம ஆசீர்வாதம் போயிடும். அன்னால் பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணா ஆலயத்தில் இருக்கிற அக்கிரமத்தை, ஏழையினுடைய பிள்ளைங்களாம் மோசமான பிள்ளைங்களாக இருந்தாங்க, உபச்சாரம் வேசித்தனம் இருந்துச்சு, அநியாயமாக நடந்து கொண்டாங்க. இதை பார்த்த அண்ணால், ஐயோ ஆலயமே சரியில்லைப்பா, என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டவரை, நல்ல வேலைக்கு ஒரு பிள்ளையை தான் நான் பெற்றெடுத்தேன், ஆலயமும் சரியில்லை, ஆட்களும் சரியில்லை, உங்கள் ஆசாரியனுடைய பிள்ளைங்கள சரியில்லை, நல்ல வேலைக்கு கர்த்தர் காமிச்சு கொடுத்துறாரு, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடலாம். நான் பொருத்தனை பண்ணது உண்மை தான், ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் சரியில்லை, என் பிள்ளையும் அப்படி போயிடுவான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகல. ஆனால் என் ஆலயம் சரியில்லாட்டியும் ஆட்கள் சரியில்லாட்டியும் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் சரியானவர், என் பொருத்தனையை செய்வேன்னு சொல்லி பொருத்தனையில் அவன் வைராக்கியம் பொருத்தனை செஞ்சதுனால கர்த்தர் பார்த்தாரு. ஒன்று பொருத்தனையை செய்யாமல் இருந்தால் சாமியல் மாத்திரம்தான் வந்திருப்பாரு, 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. ஆனால் பொருத்தனையை செஞ்சதுனால சாமியலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினாரு. அவங்க பிள்ளைங்களை மாதிரி கர்த்தர் என்ன செய்ய விட்டுறல, ஆண்டவர் அவனை பரிசுத்தமாக கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாத்தாரு, அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். 2வது, அன்னாளுக்கு கேட்காமே நாளை கொடுத்தார், 4 5 நினைக்கிறேன், 5 எக்ஸ்ட்ரா கொடுத்தார். பொருத்தனை பண்ணால் அதை செய்யாமல் இருக்கிறதுனால கர்த்தர் தண்டிக்கிறவரில்ல, ஆனால் எக்ஸ்ட்ரா வராது, அதே முக்கியம். கர்த்தர் நமக்கு எக்ஸ்ட்ரா தர மாட்டார். பொருத்தனை ஆசா செஞ்சதை நிறைவேற்றினா, தகப்பன் செஞ்சதை, தாய் பண்ணதை, பொருத்தனையை நேர்ந்து கொண்டதை என்ன செஞ்சா நிறைவேற்றினா. நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வருவேன், இதெல்லாம் நானும் தான் பொருத்தனை பண்ணேன். ஏன்னா சர்வே சொல்லுது, டிசம்பர் வரல
டிசம்பர் ஆரம்பிச்சுன்னா அடுத்த வருஷம் இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், குதிரையை கழுதையாக்கிடலாம், கதலையை குதிரையாக்கிடலாம், இப்படிலாம் நம்ம பிளான் பண்ணோம். அடுத்து ஜனவரி 10, 15, 18ஆம் தேதி 20ஆம் தேதி வச்சுன்னா புஷ்ஷுன்னு போயிடும். அடுத்த வருஷம் மாதிரி எப்பயும் மாதிரி ஆயிரும். புஷ்ஷுன்னு இப்போ போயிடணுமா இருக்குது. காலையில் யோசித்தோம், நம்ம என்னென்னமோ பொருத்தனை பண்ணோம், என்னென்னமோ நம்ம டிசிஷன்லாம் எடுத்தோம், புஷ்ஷுன்னு போயிருக்கு. ஆனால் விட மாட்டோம், நம்ம செய்வோம். ஹல்லேலூயா, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாகும். இங்கே நான் பார்க்கும்போது அவன் பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றினா. எதை பொருத்தனை பண்ணா? எதை கொண்டு வருவேன்? பித்தளையை கொண்டு வருவேன். சாரி, எதை கொண்டு வருவேன்? வீட்டில் கிடக்கிற என்னது பிளாஸ்டிக் பொருள், இல்லை ஈய பாத்திரம், எதனாச்சும் என்னது இந்த கவரிங் இது அதை கொண்டு வரேன்னு சொன்னானா? ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை பொண்ணு வெள்ளி விலையேறப்பட்டதை கொடுப்பேன்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணதை நிறைவே. பொண்ணவா கொடுக்கறது, இவ்வளோ பெரிய செயினவா கொடுக்கறது, கொஞ்சோன்னு போட்டால் பரவாயில்ல, பெருசவா கொடுக்கறது இப்படின்னு சொல்லி இல்லை யோசிக்கல. ஆலயத்தில் கொண்டு வந்து பொன்னையும் வெள்ளையும் கொடுத்தான். அடுத்து என்ன செய்ய, இப்படிலாம் தேர்ந்து கொண்டதை செய்தான். ஆனால் இந்த ஆசாவனுடைய வாழ்க்கையில் வந்த அவன் பார்க்கும்போது அவனுடைய வீழ்ச்சி, இப்படிலாம் இருந்த ராஜா ஆசா சில காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அவனுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சியை பார்க்கும்போது, அவன் பிரச்சனை வந்தப்ப, அவன் வாழ்க்கையில் போராட்டம் வந்தப்ப, இஸ்ரவேலின் ராஜா பாசா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தப்ப அவனுக்குள்ள இருந்த பிரதிஷ்டை போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அர்ப்பணிப்பு போயிடுச்சு. கத்தரை தேர்றது போயிடுச்சு, கத்தரை சார்ந்து கொள்வது போயிடுச்சு, ஜபிக்கிறது போயிடுச்சு, தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படியது போயிடுச்சு. ஆரம்பத்தில் கீழ்ப்படிஞ்சான். வர மாமியா கழுத போனாலும் என்னம்போது சரி மறந்துட்டேன் அந்த பழமொழி. வர மாமியா கழுத போல ஆயிட்டாலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்த ஆசா, இப்போ ஆசா என்ன பாசாவை பார்த்ததுமே பயம் வந்து எல்லாம் மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சி, இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 16ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில், ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். இங்க பாருங்க, இவனுக்கு விரோதமா இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரிட்ஜை உடைக்கிறவனா இருந்தான், ஃபெல்லோஷிப்பை உடைக்கிறவனா இருந்தான். இந்த பக்கம் போகக்கூடாது, இங்கேருந்து அங்கே போகக்கூடாது. ஒரு பிரிட்ஜ். யார் இந்த பக்கம் போகிறவங்கள தடை பண்ணுறாங்களோ, இங்கேருந்து போகிறவங்கள அங்கே வரவங்களுக்கு தடை பண்ணுறாங்களோ, ஒரு பிரிட்ஜாக இல்லாமல் தடை பண்ணி ஒரு மதில் தடை சுவரை எழுப்புறாங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பார். அதுக்கு பாசா உதாரணமாக இருக்கிறான். இதுக்கு காரணம் பாசா யுத்தம் செய்ய வர்றான், தடை பண்ணுறான். யார் இங்கேருந்து வரக்கூடாது அங்கேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுறான். நம்மெல்லாம் இந்தியா என்ன சொன்ன, இஸ்ரவேல் தேசம், இவன் யூத தேசம், சின்ன நாடு, அதனால் இங்கே இருக்கவங்க போக கூட நம்மளாம் ஒரு டீமு. ராஜா இப்படி வேறுபடுத்தினா, இப்படி நடந்ததுனால என்னாச்சு தெரியுமா? நடந்ததுனால அவன் என்ன செஞ்சானா, பெரிய இவன் இவனுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கவங்க 10 கோத்திரம், ஆனால் யூத தேசத்தில் இருக்கவங்க 2 கோத்திரம். ஆனால் இவங்க பெரிய கூட்டம் எழும்புறாங்க. வந்த போது இவன் என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய இதை எடுத்து கொடுத்தான், கர்த்தருடைய இதில் கை வச்சான். முதல் காரியம், ஆசாவுடைய வீழ்ச்சி, கர்த்தருடைய கையில், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறத கை வச்சான், கர்த்தருடைய காரியத்தில் ரிசோர்ஸில் கை வச்சான். வாசிக்கும் போது அவன் ஆலயத்தில் இருக்கிறத 16:1-2 வாசிக்கிறோம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. பாருங்க, இதுல பாக்குறோம், ஆசா தனக்கு விரோதமா பிரச்சனை பாசா பண்றப்ப, தடை பண்றப்ப, இந்த சூழ்நிலையில அவன் கத்தட்ட போய் ஜெபம் பண்ணாம, தேவனை சார்ந்து கொள்ளாம அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நேரம் அவன் என்ன செஞ்சான்னா, அவன் போகிறது ஆலயத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எடுக்கிறான். எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? சீரியா நாட்டு ராஜா பெனாதாத்து கொடுத்து, என் கூட நீ என்ன செய்ய, நீ வா, எங்கள் அப்பா அவங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காருல, என் கூட யுத்தம் செஞ்ச, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய. அரண்மனையில் இருக்கிறத எடுத்து கொடுத்தான், ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு வெளியே எடுத்து கொடுத்தான். யாருடைய யார் எடுத்து கொடுக்கறது? ஆண்டோடைய நாம மகிமைப்படாத, கர்த்தருடைய இது கர்த்தருடையக்கு, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது கர்த்தருக்கு. ஆலயத்திற்கு இருக்கிறது, ஆலயத்தில் பொண்ணு வெளி இருக்குது, அந்த பொண்ணை வெளியே எடுத்து பிரச்சனையை சமாளிக்க, பாசாவை சமாளிக்க
ஆலயத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். நீங்கள் நானும் தேவாலயம், தேவாலயங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த ஆலயத்தில் இருக்கிறத, ஆலயங்கிறது பொண்ணுங்கிறது என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமை. கோல்ட் இஸ் glory of God. இந்த தேவ மகிமை உங்களை விட்டு போச்சுன்னா நீங்க சிம்சோனை போல வேடிக்கை பொருளா மாறிடுவீங்க. தேவனுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அபிஷேகம் இல்லாத மனுஷன் அட்டக்கத்தி போல இருப்பான். அட்டக்கத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதா? அட்டக்கத்தி பிள்ளைங்களாம் அப்படி விளையாடுவாங்க, ஆனால் அது வெட்டாது. என்ன விட்டு வெட்டினாலும் வெட்டாது. அதே மாதிரி அபிஷேகம் இல்லாமல் என்ன கத்துனா என்ன ஒன்றும் நடக்காது. அபிஷேகம் இல்லாத மனுஷன் அட்டக்கத்தி வீரன். அது வீரன் தான், அட்டக்கத்தி வச்சிருக்கிற வீரன். அது ஒன்றும் நடக்காது. ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கே ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணை எடுத்துட்டான். பொண்ணுங்கிறது எதை குறிக்கிறது? மகிமை. ஒரு ராஜா தேவனை கனப்படுத்தினவன், தேவனை சார்ந்து கொண்டவன், யுத்தம் வந்தப்ப பிரச்சனை வந்தப்ப தேவன் சமூகத்தில் ஜெபம் பண்ணவன், அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமையில கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய ஆலயத்தில் இருக்க பொண்ணு மேல பொண்ணை கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான். கை வச்சதுமே ஆண்டவர் விடல, கத்தர் அதுக்கு பிறகு யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். யுத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனா கத்தரை சார்ந்து கொள்ளாமல் ஜெபிக்காமல் இவன் பணத்தை வச்சு பொருளை வச்சு பாசா பெனாத்தை சீரிய நாட்டு ராஜாவை கூப்பிட்டு அவன் யுத்தம் பண்ண யுத்தத்தில் ஜெயிச்சார். ஆனா இது கத்தர் கொடுத்த வெற்றி அல்ல, இது தேவன் கொடுத்த வெற்றி அல்ல. இவன் பொண்ணை கொடுத்து ரிசோர்ஸ் கொடுத்து அவன் வாங்கின வெற்றி. அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுங்களா? இவனுக்கு யுத்தம் வந்தது. இவன் வாழ்நாள் முழுவதும் யுத்தம் வந்தது. சமாதானம் போய்விட்டது. இருதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தேவனை தேடினது ஒரு தேவ மனுஷன் சமாதானத்தை இழந்து வாழுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அரண்மனையில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கலாம், ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு வெளியே எடுத்து கொடுத்துட்டானே, எவ்வளவு துணிகரம். தேவ மகிமை போயிடுச்சு. தேவ மகிமை இழக்கிறதுக்கு இவன் நினைச்சிட்டானே, பொண்ணு வெளியே எடுத்து கொடுத்துட்டானே. ஆண்டவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிற மகிமை இழந்துடக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்து ரோமர்ல வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து ரோமர் 3:23 வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்த தேவனுடைய மகிமையற்றவர்களானார்கள். பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை போகிறது, தேவனுடைய பிரசன்னம் போகிறது, தேவனுடைய வல்லமை போகிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஏசி இருக்கணும் அவசியம் இல்லை, இருக்க வேண்டும். ஆலயம் அலங்காரமாய் இருக்க வேண்டும். ஆனால் தேவ மகிமை அந்த ஆலயத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த மகிமை தேவ ஆலயத்துக்குள் இருக்கும்போது சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும். அந்த ஆலயத்தில் தேவன் நடந்து ஒவ்வொருவரையும் தொடுவார். ஹல்லேலூயா. பொண்ணு வெள்ளி மாத்திரம் வெறும் அலங்காரம் மாத்திரம் அல்ல, தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஆலயமாய் இருக்க நீங்கள் நானும் தான் ஆலயம். இந்த ஆலயம் மகிமையுள்ள ஆலயமாய் இருக்க வேண்டும். நான் வாசிப்போ கடைசியில் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆலயத்துக்குள் இருக்கிறதை எடுத்து கொடுத்தான். ரெண்டாவது, கத்தரை சார்ந்து கொள்ளாமல் ரிசோர்ஸை சார்ந்து கொண்டான். ஒரு நாளில் 14:11 எத்தியோப்பியர் வந்தப்ப கத்தரை சார்ந்து கொண்டான். இப்போ இஸ்ரவேல் ராஜா பாசா வந்தப்ப கத்தரை சார்ந்து கொள்ளாமல், இப்போ பணம் வந்துருச்சுல்ல, அரண்மனையில் சொத்து வந்துருச்சுல்ல, திறமை வந்துருச்சுல்ல, 4 பேர் பழக்கம் வந்துருச்சுல்ல, பாசா ராஜா வந்துட்டான்ல. சாரி, பாசாங்கிறேன், எந்த ராஜா? சீரியா நாட்டு ராஜா பெனாதாத் வந்துட்டான்ல, நண்பர் வந்துட்டாங்கல்ல. இப்போ அவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டான், கொஞ்சம் வசதி வந்துருச்சு. உங்களெல்லாம் சொல்லலை, நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனால் ஆசாவை சொல்கிறேன், ஆசாவுக்கு கொஞ்சம் வசதி வந்துருச்சுல்ல, அவனை பிடிக்க முடியல. ஜபம் போயிடுச்சு, கத்தரை தேர்றது போயிடுச்சு. கத்தருடைய வார்த்தையை கொண்டு கொடுக்க சொல்கிறவர அந்த தேவ மனுஷனை என்ன செஞ்சானா, தூக்கி எங்கே போட்டான்? செயலில் போட்டான். உடனே தீர்க்கதரிசி கத்தரை சார்ந்து கொள்ளாமல் இப்படி வெற்றி வந்துச்சுப்பா, கத்தரை சார்ந்து கொள்ளலை. அதுக்கு பிறகு வசனம் இருக்குது, யுத்தம் அவன் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து கத்தரை சார்ந்து கொள்ளலை. 3வது, கத்தருடைய வார்த்தை கேட்கல. 3வது என்ன, கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் இப்போ கத்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. இப்போ சொல்கிறா, இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரா, நீ இப்படி செஞ்சுட்டியாப்பான்னு சொன்னப்ப, ஆனால் இப்போ என்ன சொல்ல, அவனை தூக்கி காவலில் போடுங்கன்னு சொல்லிட்டான், ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டான். when you get the uncomfortable voice you should accept. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் சில நேரத்தில் வரும்போது you should accept it. தேவனுடைய மனுஷன் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளை அக்செப்ட் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ள வேணும். நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்ல. சில நான் கோமா திட்டும் போது என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம கைகழுவி விட்டுருவோம், எப்படி வைப்பாங்க. அப்புறம் எங்கன்னா சுற்றி புத்தி வரும், அப்புறம் வருவாங்க, ஐயோ அப்படின்னு அப்பயே சொன்னமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இங்கே நான் பார்க்கும்போது கோபம் வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ராஜா, நான் ராஜா, எனக்கு வந்த ஆலோசனையா? ஏப்பா நீ ராஜா தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ நீ கேட்ட இல்லை, அப்போ நீ கத்தரை சார்ந்து கொண்டல, இப்போ என்ன உனக்கு 2 கொம்பா முளைச்சிச்சு? இப்போ உனக்கு பணம், அப்போ அரண்மனையில் பணம் வந்துச்சு இல்லை, இப்போ 4 பேர் தெரிஞ்சுட்டே இல்லை, உனக்கு அனுபவம் வந்துச்சு இல்லை, திறமை வந்தா, நீ தேவ வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமா? ஆண்டவருக்கு மைமூட்டா உங்களை சொல்லலை, நான் ஆசாவை சொல்கிறேன். ஆசா என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா, அவன் வாழ்க்கையில் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானா கடைசி வரை அவனுக்கு யுத்தம் இருந்தது, சமாதானம் இல்லை, வியாதி வந்த பிறகு கத்தரை தேடாமல் பரிகாரியை தேடி போனான். ஆண்டவருக்கு மகிமை, அக்செப்ட் த காட்ஸ் வாய்ஸ். ஆண்டவருக்கு டோன்ட் டேக் ராங் டிசிஷன் when you face the problems. நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது தவறான முடிவுகள் எடுக்காதீங்க.